இன்னைக்கு நாம ஒரு ரியல் ஹாண்டட் ஸ்டோரி பார்க்க போறோம். த கான்ஜரிங் மூவிக்கு பின்னாடி நடந்த உண்மையான சம்பவம் பற்றி. இதுல வர்ற பெரன் ஃபேமிலி உண்மையிலேயே இந்த உலகத்திலேயே மோஸ்ட் ஹாண்டட் ஹவுஸ்ல வாழ்ந்த ஃபேமிலின்னு சொல்லலாம். 1971 ரோட் ஐலண்ட் அமெரிக்காவில் ஒரு பழைய ஃபார்ம் ஹவுஸில் இந்த பெரன் ஃபேமிலி கூடி போகிறாங்க. ஆரம்பத்தில் எல்லாம் சாதாரணமாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டில் வேற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிச்சு. முதல் நாள்லேயே குழந்தைகள் சொல்ல ஆரம்பிச்சாங்க, அம்மா, யாரோ என் காதில் பேசுகிற மாதிரி இருக்குமா. ஒரு நாள் அவர்களுக்கு தெரியாமல் ஒரு பழைய வாசலாக திறந்து மூடியது. அந்த வீடு 1736 கட்டப்பட்டது. 200 வருடம் பழையது. அந்த வீட்டில் முன்பு இருந்தவர்கள் யாரோ இன்னும் அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி. ஒவ்வொரு இரவில் படுகிற நேரத்தில் அவர்கள் மெதுவா அழுகிற மாதிரியும் நடக்கிற மாதிரியும் சத்தமும் கேட்க ஆரம்பிச்சது. அந்த குடும்பத்தில் 5 குழந்தைகள், ஆண்ட்ரியா, நான்சி, கிறிஸ்டின், சிண்டி, ஏப்ரல். எல்லாருக்கும் வேற வேற விதமா பேய் பயம் வந்துச்சு. கிறிஸ்டின் சொல்றா, ஒரு நாள் நான் விழித்தேன். என் படுக்கையின் பக்கத்துல யாரோ குளிர் காற்று என் மேல் பட்டது போல இருந்தது. ஆனா யாரும் இல்லை. கேரலின் தான் ரொம்ப பயந்தவள். அதனால அவங்க தான் அதிகமா அந்த ஆவி இருக்கிறதா உணர்ந்தாங்க. ஒரு நாள் வீட்டை சுத்தம் பண்ணும்போது மாடிக்கு போனாங்க. அங்க இருந்த குளிர் எப்போதும் இருப்பது போல் இல்லை. அந்த நாள் முதல் அவங்களுக்கு கீறல்கள் வர ஆரம்பிச்சிச்சு. யாரோ தள்ளுற மாதிரி, தொடுற மாதிரி. பிறகு தெரிஞ்சது அந்த வீட்டுல முன்னாடி இருந்தவங்க பாத்ஷிபா ஷர்மன் ஒருத்தி. அவங்க மேல் ஒரு கேஸ் இருந்தது. அவர்கள் தன் குழந்தையை கொலை பண்ணி பலி கொடுத்துட்டாங்க சொல்லப்படுறது. அது மட்டும் இல்லாமல் அவர்களும் பலி ஆகி இறந்து விடார்களாம். அவளுக்கு பலி கொடுத்து உயிர்ப்பிப்பது தான் வேலை. அதற்காகவே அந்த குடும்பத்தை தேர்ந்தெடுத்தாள் என்பதை அறிய முடிகிறது. அவங்க தன்னை சாத்தானுக்காக அர்ப்பணிச்சாங்கன்னு கதையா சொல்லப்படுது. அந்த ஆவி இன்னும் வீட்டை விட்டு போகவில்லைன்னு சொல்றாங்க. அந்த குடும்பத்தை வாரன்ஸ் வீடுல பூஜை நடத்துறாங்க. அதுல கேரலினுக்கு திடீர்னு ஏதோ பிடிச்ச மாதிரி ஆகுது. அவங்க சேர்ல இருந்து தூக்கி வீசப்பட்டாங்க. அந்த பூஜைக்கு பிறகு அவர்கள் அந்த வீட்டை விட்டுட்டு போயிடாங்க. பெரன் குடும்பம் அந்த வீட்டில் 10 வருஷம் தான் தங்கினாங்க. 1970 வெளியேறினாங்க. ஆனா அந்த நினைவுகள் இன்னும் அவர்களோட வாழ்க்கையில் ஹவுஸ் ஆஃப் லைட்னு புத்தகம் எழுதினாரு. அதுல இந்த எல்லா சம்பவங்களும் உண்மையா நடந்ததுன்னு சொல்லுறாரு. ஆனா மூவில சில பொய் இருக்கு. நிஜ வாழ்க்கையில பூஜை நடந்தது இருந்தது. ஆனா எதுவும் சம்பவம் இல்லை. ஆனா அந்த ஃபேமிலியோ சொல்றாங்க, நாங்க பார்த்தது படத்தை விடவும் பெருசுன்னு. இன்னும் அந்த ஹாரிஸ்வில் ஃபார்ம் ஹவுஸ் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. சில பேர் அங்கே போயிருக்காங்க. இன்னும் கூட ஒரு அமானுஷ்யம் இருக்குதாம். ஸோ இதுதான் த கான்ஜரிங் மூவிக்கு பின்னாடி நடந்த உண்மையான சம்பவம். நீங்க நம்புறீங்களா இந்த சம்பவம் உண்மையா நடந்ததுன்னு? அப்படின்னா உண்மையா காமெண்ட் பண்ணுங்க. இல்ல ஹாலிவுட் இமேஜினேஷனா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? காமெண்ட்ல சொல்லுங்க. லைக்